பரபரப்பான இந்த உலகத்தில் புத்தகத்தின், கலையின், இலக்கியத்தின் தேவை என்ன? அதுக்கு ஒரு சூபி கதை. ஒரு விவசாயிகிட்ட 17 ஆடுகள் இருந்தது. அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அவர் தன்னோட உயிரில் எழுதி வைக்கிறாரு, இந்த 17 ஆடுகளையும் தன்னோட 3 மகன்கள் எப்படி பிரிச்சுக்கிடணும்னு எழுதி வச்சு மரணிச்சிருந்தார், இறந்து போயிடுறாரு. அப்பா இறந்த பிறகு மகன்கள் 3 பேரும் அந்த உயில் எடுத்து படிக்கிறாங்க. இருந்தது 17 ஆடுகள். உயிரில் என்ன எழுதியிருக்குன்னா, மொத்த ஆடுகளில் 2இல் 1 பங்கு மூத்த மகனுக்கு, மொத்த ஆடுகளில் 3இல் 1 பங்கு 2வது மகனுக்கு, மொத்த ஆடுகளில் 9இல் 1 பங்கு கடைசி மகனுக்கு. இருப்பது 17 ஆடுகள். உயிரில் முதல் வார்த்தை மொத்த ஆடுகளில் 2இல் 1 பங்கு. 17 ஆட்டை வெட்ட முடியாது, சரிவங்க வெட்ட முடியாது. இவர்களுக்குள் குழப்பம் வருகிறது. என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊருக்கு ஒரு எழுத்தாளர் வர்றாரு. இவங்க அவர்கிட்ட போய் 4 பேர் சொல்கிறாங்க, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் நாளைக்கு காலையில் அந்த 17 ஆடையை கூட்டுக்கிட்டு என்னோட இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில் அந்த 3 பேரும் 17 ஆடுகளை கூட்டுக்கிட்டு அந்த எழுத்தாளர் தங்கி இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. இவர் 17 ஆடுகளை வரிசையாக நுப்பாட்டிட்டு தன்னோட வீட்டுக்குள்ளே போய் அவர் ஒரு ஆடு வளர்த்துக்கிட்டு வர்றாரு. அந்த ஆடை வெளியே கூட்டு வர்றாரு. கூட்டு இந்த ஆடு பக்கத்தில் நுப்பாட்டுறாரு. இப்போ மொத்தம் 18 ஆடுகள் ஆயிடுச்சு. உயிலோட முதல் வரியை படிங்கங்கிறாரு. மூத்த மகனுக்கு மொத்த ஆடுகளில் 2இல் 1 பங்கு. இப்போ இருக்கிறது மொத்தம் 18 ஆடு. 2இல் 1 பங்கு 9 ஆடுகள் அவனுக்கு கொடுத்துருங்கன்ட்டாரு. கொடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிறது 9 ஆடுகள். 2ஆம் மகனுக்கு மொத்த ஆடுகளில் 3இல் 1 பங்கு. மொத்த ஆடு 18. அதை 3ஆக வகுத்தா 6 ஆடு. இருக்கிறது 9 ஆடு இருக்குது. 6 ஆட்டை 2ஆம் மகனுக்கு கொடுத்துருங்கன்ட்டாரு. கொடுத்தாச்சு. மிச்சம் நிற்கிறது 3 ஆண்டு. கடைசி வரியை படிங்க. 3ஆம் மகனுக்கு மொத்த ஆடுகளில் 9இல் 1 பங்கு. 18 9ஆக வகுத்தா 2 ஆடு. இருக்கிறது 3 ஆடு. 2 ஆடு அவனுக்கு கொடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிறது 1 ஆடு. அதை எழுத்தாளர் எடுத்துக்கிட்டார். இப்போ இது சூபி கதை. நண்பர்களே, இந்த 17 ஆடுகளுக்கும் ஒரு பேர் இருக்குது. அப்பா வச்சிருந்தார்ல விவசாயி, அந்த 17 ஆடுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த பேர் என்னன்னா, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பொறாமை, வன்மம், துவேஷம், போட்டி, கோபதாபம், இப்படி 17 ஆடுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. எப்பெல்லாம் இந்த 17 ஆடுகளால் சக மனிதர்கள் மத்தியில் சண்டையும் சச்சரவும் வருதோ, அப்பெல்லாம் 18வது ஆடு அவனு நிற்கி பார்த்தீங்களா, அந்த ஆட்டுக்கு பேர் கலை, இலக்கியம். எப்போதெல்லாம் மனிதர்கள் மத்தியில் போட்டியும் பூசலும் பொங்கி சண்டையும் சச்சரவும் உலகத்தில் மிகுகிறதோ, அப்போதெல்லாம் மனிதர்கள் மத்தியில் அன்பு செய்ய நிற்பதற்கு பெயர் தான் இலக்கியம். ஆகவே தான் நாம் இலக்கியத்தை கொண்டாட வேண்டும். அதற்காகத்தான் நமது அரசு இவ்வளவு விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இது இலக்கியத்தின் முக்கியத்துவம் உங்களுக்கு.